முத்து, மீனா 2 பேருமே சேர்ந்து பயங்கரமா சந்தோஷமா இருக்காங்க. இங்க பாருங்க, நீங்க தப்பே பண்ணல. பார்த்தீங்களா? மாமா எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க. உங்கள எல்லாருமே எப்படி வரவேற்கிறாங்க பார்த்தீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. அத கேட்டோனே முத்து பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. எல்லாத்துக்குமே காரணமே நீ தான் மீனா. நீ மட்டும் இல்லன்னா இதெல்லாம் நடந்திருக்கவே நடக்காது தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. என்னங்க, நீங்க அன்னைக்கு ஒரு மாரி ஃபீல் பண்ணி சொன்னீங்க. உண்மையாவே நான் குடிக்கலன்னு. அப்போ எனக்கு தோணுச்சு. கண்டிப்பா நீங்க தப்பு பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு. அதனால தான் நான் போயிட்டு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. என்னவோ மீனா, ஆக மொத்தம் எனக்கு என்னோட எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடுச்சு. எனக்கு இப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அப்பா வேற என்கிட்ட சந்தோஷமாக பேசிட்டார். அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து மீனா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. சிட்டி சத்யா கிட்ட சொல்கிறாரு. இங்கே பாரு, எல்லார்கிட்டையுமே பணம் வெளியே கொடுத்துருக்கோம். எல்லாமே கரெக்டாக போயிட்டு நீ வசூல் பண்ணிக்கோ. நீ தான் இனிமேல் பார்த்துக்கணும், நான் வர வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டி சொல்கிறாரு. நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்யா சொல்கிறாரு. அதே மாதிரி போகிறாரு. போயிட்டு யார் யார் பணம் தரணும் எல்லா லிஸ்ட்டும் எடுத்து பார்க்குறாரு. அதில் ரோகிணியோட பேரும் பார்க்குறாரு. இவங்களும் பணம் தரணும், இன்னும் வந்து தரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. சரி, நான் போயிட்டு நேரில் நானே போயிட்டு கேட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு. அப்போ கரெக்டாக ரோகிணி வராங்க. ரோகிணியை பார்த்து சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், எங்கள் கிட்ட பணம் வாங்கியிருக்கீங்க வட்டிக்கு, அந்த பணத்தை இன்னும் நீங்கள் வட்டியை தரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சத்யா சொல்கிறாரு. இல்லை இல்லை, நான் கொடுத்துட்றேன், நான் கொடுக்கணும் தான் நினச்சேன், கண்டிப்பாக நான் கொடுத்துட்றேன். ஆனால் வீட்டுக்குள்ள மட்டும் வந்துடாதீங்க, கண்டிப்பாக யாருக்குமே எதுவுமே தெரியாது. தெரிஞ்சுதுன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், தெரியறது தெரியாதது எல்லாமே உங்கள் கிட்ட தான் இருக்குது. எங்களுக்கு தேவையான வட்டி பணம் வந்துட்டால் நான் எதுக்கு உங்களை தேடி வர போகிறேன்? இனிமேல் நான் தான் பணம் வாங்குவேன். அதனால் நீங்கள் கரெக்டாக பணத்தை கொடுத்துருங்க. இல்லை, இன்னும் ஒரு 2 நாள் டைம் கூட, அதுக்குள்ளே நான் வந்து கண்டிப்பாக கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி சொல்கிறாங்க. சரி, 2 நாளில் எனக்கு பணம் வந்துடணும், இல்லைனா நான் வீட்டுக்கே வருவேன் அப்படின்னு சத்யா சொல்கிறாரு. இல்லை இல்லை, பணம் கரெக்டாக கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி போகிறாங்க பார்லருக்கு. நடந்த எல்லாத்தையுமே அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறாங்க. என்னடி பண்ண போகிற? பணம் எப்படியாவது கொடுத்துரு, இல்லைன்னா அவ்வளோதான் நீ.